ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு குரோஷன் ஷேப்பில் சிக்கன் பன் ரெசிபி வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணலான்னு தான் காட்ட போகிறேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு இந்த பன் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பன் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு முதல்ல வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி கிடைக்கும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு 3 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 3 கப்பு மைதா மாவு கூட நம்ம ஆக்டிவேட் ஆகி வந்த ஈஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டும் அந்த பாலும் சேர்த்து அந்த மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்துட்டு தேவைன்னா ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்தா பாலோட அளவை கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும். நான் இன்றைக்கி இந்த பிளெண்டரில் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து பிளெண்டர் இல்லைன்னா கையாலே நல்லா வந்துட்டு ஒரு 15-20 நிமிஷம் மாவை நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம மாவு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துருக்குதுன்னு. இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக வரணும். கையில் எடுக்கும்போது லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு இந்த மாவு எடுத்து நல்லா உருட்டி கிராக் எதுவும் இல்லாமல் ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு ஒரு எண்ணெய் தடவின பவுலில் வந்து சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் இந்த மாவு வந்து நல்லா வந்து பொங்கி வர அளவுக்கு டபுள் சைஸ் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு ஈர துணி போட்டு 1 மணி நேரம் நம்ம அப்படியே மூடி விட்டுடலாம். இது வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கும்போது நல்லா டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் இந்த மாவை எடுத்துட்டு ஒரு ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி ஒரே அளவில் 8 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த ஒவ்வொரு உருண்டையுமே இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கிராக் எதுவும் இல்லாமல் உள்ளே மடித்து விட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிராக் எதுவும் இல்லாமல் உருட்டி எடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு இந்த உருண்டை பிடிக்கணும். நம்ம அந்த பரோட்டாக்கெல்லாம் மாவு உருண்டை பிடிக்கிற மாதிரியே பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த உருண்டையும் ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இந்த பால் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இப்போ ஃபில்லிங்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக வந்து 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கேப்சிகம் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை மாறுது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி அதை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த சிக்கனில் வந்துட்டு உப்பு, மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கலர் இல்லைன்னு கலர் வந்து வேணும்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா ஃபில்லிங்ஸ் ரெடியாக கிடச்சிடும். கடைசியாக இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட ஃபில்லிங்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பாருங்கள் நல்லா இந்த உருண்டைகள்லாம் கொஞ்சம் டபுள் சைஸாக வந்திருக்குது. இதை எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி நான் இதை வந்து இப்போ பரத்தி எடுத்துக்க போகிறேன். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இதை வந்து நம்ம பரத்தி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பரத்தி எடுக்கணும். மாவு நல்லா தின்னாக ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு பரத்தி எடுத்துட்டு இதில் வந்துட்டு இந்த மாதிரி கீரல் வந்து நம்ம போட்டு விடணும். ஒரு பீஸா கட்டரோ ஏதாவது கத்தியோ ஏதாவது வச்சு இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுக்கலாம். ஒரு 4-5
கீரல் போட்டு விடணும். அதுக்கப்புறமா ஃபில்லிங்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த ஓரத்தை எடுத்து இந்த ஃபில்லிங்ஸ் வந்து கவர் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஒட்டி விடலாம். அதுக்கப்புறமா இதை அப்படியே ரோல் பண்ணி எடுத்தால் போதும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இதை வந்து லைட்டாக வந்துட்டு நம்ம இப்படி மடக்கி விட்டோன்னா இந்த குரோஷன் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். ஈஸியாகவே பண்ணலாம். இது இன்னொரு தடவை உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் பருத்தி எடுத்துகிட்டு ஃபில்லிங்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சு விடலாம். வச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஓரத்தை எடுத்து நம்ம அந்த ஃபில்லிங்ஸ் கவர் ஆகுற மாதிரி மடக்கி விட்டுட்டு இப்படியே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டாலே போதும். நமக்கு வந்துட்டு இந்த குரோஷன் ஷேப் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம செய்தோன்னா நல்லா ஈஸியாகவே நமக்கு வந்துட்டு ஈஸியாக செய்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடக்கி விட்டால் வந்து நமக்கு இந்த ஷேப்பு வந்து கிடச்சிரும். இப்படியே எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். மொத்தமாக வந்து 8 பன் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 6 பன் வந்துட்டு நான் வந்து அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்னும் 2 வந்து அவன் இல்லாதவங்க எப்படி வந்து குக்கரில் வச்சு பேக் பண்ணி எடுக்கலான்னு காட்ட போகிறேன். இதை வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த குரோஷன் ஷேப் பண்ணதுக்கப்புறமா 20 நிமிஷம் ஈரத்துணி போட்டு மூடி வச்சோன்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு முட்டையோட மஞ்சக்கருவை நல்லா வந்து அடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி இது மேலே வந்து ப்ரஷ் பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு கோல்டன் கலர் வந்துட்டு இது மேலே வர அந்த கோல்டன் கலர் வந்து கிடைக்கும். முட்டை வந்து சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக பால் வந்து இந்த மேலே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த முட்டை எடுத்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு பேக் பண்ண போகிறதுல பட்டர் ஷீட் போட்டு தான் நம்ம வந்து பேக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஒட்டாமல் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இது வந்துட்டு நான் குக்கரில் தான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக ஒரு கேக் டின்னில் வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டு அதில் தான் வந்துட்டு 2 பன் எடுத்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குக்கரில் பேக் பண்ணுறதுக்காக குக்கரை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம வந்து பேக் பண்ணுற அந்த கேக் டின்னை எடுத்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 35 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவனில் வந்துட்டு 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துட்டு நமக்கு சூப்பராக வந்து பேக் ஆகி கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோல்டன் கலராக நம்ம பேக்கரியிலலாம் வாங்குறது மாதிரி அதே கலர்லேயே வந்து நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ வந்துட்டு இதில் வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம கொஞ்சமாக மெல்ட் பண்ண பட்டரை வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஷைனாகவும் நல்லா சாஃப்டாகவும் நமக்கு பன்னு வந்து மேலெல்லாம் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ வந்து குக்கரில் உள்ள அந்த பன்னு வந்து பேக் ஆகி கிடச்சிட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம அவனில் வச்ச மாதிரியே குக்கர்லேயும் வந்து பேக் ஆகி கிடச்சிருக்கு. அதனால் வந்து அவன் இல்லைன்னு வந்து இது செய்யாமல் இருக்க வேண்டாம். குக்கர்லேயும் இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக்கெல்லாம் பேக் பண்ணுறது மாதிரியே தான் இந்த பன்னும் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா நம்ம ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் இதை எடுக்கணும், இல்லைன்னா நமக்கு அந்த ஒட்டிட்டு வரும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறியாச்சு. நான் இதை வந்து எடுத்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பார்க்கவே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து நம்மளோட பன் வந்து ரெடியாகி கிடச்சிருக்குது. ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதை இப்போ எல்லாத்தையுமே ஒரு சர்விங் பிளேட்டுக்கு எடுத்து மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த பன்னை வந்துட்டு பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக நம்ம கடையிலலாம் வாங்குகிற அதே டெக்ஸ்சர்லேயே இருக்குது. உள்ள ஃபில்லிங்ஸும் நல்லா டேஸ்ட்டாக இருந்து சாப்பிட்றதுக்கே சூப்பராக அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.